2016ஆம் ஆண்டு இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் 4 போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தானது. தொடர்ந்து கொரோனா தொற்றுநோய் பரவல் காரணமாக தயாரிப்பு பணி தொடங்குவது தாமதமானது. அடுத்து யுக்ரைன் மீதான இராணுவ நடவடிக்கையை ரஷ்யா தொடங்கியது. இதன் காரணமாக ரஷ்யாவில் 2 போர்க்கப்பல்களை மட்டுமே தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன் பிறகு ரஷ்யாவின் கடலோர நகரமான கலினின்கிராடில் உள்ள எந்தர் கப்பல் கட்டும் தளத்தில் போர்க்கப்பல்களை தயாரிக்கும் பணி தொடங்கியது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 2 போர்க்கப்பல்களின் தயாரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்தன. இதனையடுத்து 3900 டன் எடை, 409 அடி நீளம், 50 அடி உயரம் கொண்ட துஷில் என பெயரிடப்பட்ட போர்க்கப்பல் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது INS டமால் என்ற போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் மேற்கு கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான கடல் மற்றும் துறைமுக சோதனைகளை முடித்த பின் INS டமால் விரைவில் கார்வாரை அடையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் 8வது போர்க்கப்பல் இதுவாகும். இந்த போர்க்கப்பல் முழு அளவிலான நீல நீர் நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 125 மீட்டர் நீளம், 3900 டன் எடை கொண்ட INS டமால் கடல் மற்றும் நிலத்தை குறிவைக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் திறன் கொண்டதாகும். விரிவாக்கப்பட்ட செங்குத்து ஏவுதல், தரையிலிருந்து வான் ஏவுகணைகள், கனரக டார்பிடோக்கள் மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் ஏவுகணைகளுடன் இந்த போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கைக்கான கமோவ் 28 மற்றும் கமோவ் 31 ஆகிய ஹெலிகாப்டர்களையும் இயக்கும் திறனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரஷ்ய அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பலில் 26% தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் உபகரணங்கள் இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் S-500 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளின் கண்டறிதல் வரம்பை தாண்டியும் செயல்படும் திறனுடன் இந்த போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் F-35, Su-57 மற்றும் சீனாவின் J-35A போர் விமானங்களை அழிக்கும் திறன்களையும் கொண்டிருக்கிறது. இந்த போர்க்கப்பலில் உள்ள சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் முழுநேர கண்காணிப்பு மற்றும் விரைவான செயல்பாட்டுக்கும் ஒருங்கிணைந்த போர் மேலாண்மை அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட இலக்கை கையகப்படுத்துதலுக்கான மின்னணு போர் தொகுப்புகள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் அமைப்புகளும் இந்த போர்க்கப்பலில் இருக்கின்றன. தானியங்கி தீத்தடுப்பு மற்றும் சேத கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் அணுசக்தி, உயிரியல் மற்றும் வேதியியல் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த போர்க்கப்பலை மேம்பட்ட கடற்படை ஆயுதமாக மாற்றியிருக்கிறது. 26 கடற்படை அதிகாரிகள் மற்றும் சுமார் 250 மாலுமிகள் உள்ள இந்த போர்க்கப்பல் எங்கும் எப்போதும் வெற்றி என்ற குறிக்கோளின் கீழ் செயல்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேசிய கடல்சார் நலன்களை பாதுகாக்க எந்த நேரத்திலும் எங்கும் பாதுகாவலாக இருக்கும் INS டமால் இந்திய கடற்படையின் வளர்ந்து வரும் திறன்களின் அடையாளமாக மட்டுமல்லாமல் இந்தியா ரஷ்யா கூட்டாண்மையின் வலிமையையும் எடுத்து காட்டுகிறது. Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt am Main for a one-of-a-kind, in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles.